அனைவருக்கும் வணக்கம். அதாவது துன்பங்களை விலைக்கு வாங்கலாம், துன்பங்களை விலைக்கு வாங்கலாம். வாங்கலாமா துன்பங்களை? யோசித்து பாருங்கள். சும்மா கொடுத்தாலே துன்பங்களை வாங்கக்கூடாது. விலைக்கு வாங்கலாமா? வேண்டாம். அதாவது தன் வீட்டில் வேலை செய்யும் பணிப்பெண்ணின் கணவர் மிகவும் குடித்துவிட்டு அந்த பெண்ணை துன்புறுத்துவார். அந்த பெண்ணோ, நான் வேலையை முடித்துவிட்டு தாங்கள் ஒதுக்குப்புறமாக இருக்கும் ஒரு ரூமில் நான் படுத்துக்கொண்டு இங்கேயே தங்கிவிடுகிறேன், வெளியில் கூட நான் கடைக்கெல்லாம் செல்லவில்லை, இங்கேயே இருந்து கொண்டு விடுகிறேன் என்று சொன்னார். அந்த குடிகார கணவனுக்கு பயந்து கொண்டு, சரி நாங்கள் கூப்பிட்டு விசாரிக்கிறோம், இவனுடைய துன்பங்களை, இவன் கொடுக்கும் துன்பங்களை நீ அனுபவிக்கக்கூடாது என்றார்கள். ஐயோ வேண்டாமா, அப்படி எதுவும் செய்யாதீர்கள், கேட்காதீர்கள், மேலும் எனக்கு துன்பம் அதிகமாகிவிடும், என்னை பற்றி நீ என்ன குற்றம் குறைகளை அங்கு சொன்னாய் என்று துன்புறுத்துவான், வேண்டாம் என்று சொன்னார்கள். அதற்கு இந்த முதலாளி அம்மா, அதெல்லாம் பயப்பட வேண்டாம், போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துடலாம், தைரியமாயிரு அம்மா, அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுருவாங்க, அவன் குடிச்சிட்டு முன்ன எச்சா ரகலை பண்ணுவான், நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கும் போக முடியாது, அங்கேயும் அவர்களுக்கும் துன்பத்தை கொடுப்பான், அதனால் நான் இங்கேயே தங்கிவிடுகிறேன் என்று சொன்னார். இந்த வீட்டு முதலாளி அம்மாவோ, என் கணவர் எதையும் பேசி தீர்த்து வைப்பார், உனக்கே தெரியுமல்லவா, நாம் அதை முடித்து விடலாம், நீ நன்றாக வாழ்வாய் என்று சொன்னார்கள். இந்த பெண்மணி அந்த அம்மாவுடைய காலை பிடித்து கதறினாள், வேண்டாம், எனக்கு மேலும் துன்பம் என்று சொன்னாள். இல்லை அப்படியெல்லாம் அவங்க பயந்துக்காத, எங்கள் வீட்டில் தானே இருக்கிற, அங்கே போக மாட்டேன், இல்லை அவனை அடக்கி வைக்கலாம் என்று சொன்னார்கள். அவனை ஃபோன் செய்து வரவைத்தார்கள். என் மனைவியை என்னிடம் விட்டுவிடுங்கள், நீங்கள் பாதுகாப்பு கொடுத்துதான் அவளை கெடுத்து விட்டீர்கள் என்று சொன்னான். அப்படி ஒன்றும் விட முடியாது, நீ கொடுமைப்படுத்துகிறாயே அப்படி என்று சொன்னார்கள். யார் சொன்னது? அவளா சொன்னால், பிடித்து இழுத்துவாங்க, அவளை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அம்மா, நான் அப்பவும் சொன்னேன்ல, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, சொன்னால் நான் தான் இப்படி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு எனக்கு துன்பம் அதிகமாகும்மா, வேண்டாம்மா அப்படின்னு உங்களை காலை பிடிச்சி கெஞ்சாத குறையாக சொன்னேன்லம்மா, ஏம்மா என்னை மாட்டி விட்டுட்டீங்க, எனக்கு பயமாக இருக்குதும்மா அப்படி என்று கதறினாள். அந்த முதலாளி அம்மா, அடவுடு, போலீஸுக்கு தகவல் சொன்னால் போதும் என்று போலீஸுக்கு தகவல் கொடுக்கவும் அவர்கள் ஜீப்பில் பறந்து இவனை இழுத்து கொண்டு சென்று விட்டார்கள். அடித்து, மனைவியை இப்படி கொடுமைப்படுத்துவியா, குடித்துவிட்டு? இல்லை சார், அப்படி செய்ய மாட்டேன் என்று எழுதி கொடுத்து விட்டு வந்தான். நேராக இந்த அம்மா, முதலாளி அம்மா வீட்டுக்கு வந்தான். என் மனைவியை விட போறியா, இல்லை உன்னை நான் என்ன செய்கிறேன் பாரு, என்னை அடி வாங்க வச்சுட்ட, என்னை கேவலப்படுத்திட்ட, போலீஸ் ஜீப்பில் என்னை ஏற வச்சுட்ட, என்னை கேவலப்படுத்திட்ட, உன்னை நான் விடமாட்டேன், என் மனைவியை விட்டாலும் உன்னை நான் விடமாட்டேன், உன் கணவனையும் விடமாட்டேன் என்று மிரட்டுகிறான். இரவில் அங்கேயே கேட்டுக்கரியிலேயே ஒரு துணியை விரித்து படுத்து கொண்டான். நீ வெளியில் வா, உன்னை என்ன செய்கிறேன் பார், காரில் சென்றாலும் விடமாட்டேன், நீ ஃப்ளைட்டில் சென்றாலும் உன்னை விடமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே படுத்து விட்டான். மிகவும் அளவுக்கு அதிகமாக குடித்துவிட்டு அவனுடைய மனைவியோ, இந்த பணிப்பெண்ணோ அந்த ரூமிலேயே படுத்து கொண்டார். எங்கேயுமே அந்த பெண் செல்லவில்லை. ஆனால் முதலாளி அம்மா வெளியில் செல்லாமல் இருக்க முடியுமா? பயந்து கொண்டு வாழ்வை ஓட்டினார். பல மாதங்களை அப்படி ஓட்டினார். துன்பங்களை விலை கொடுத்து வாங்கலாமா? நன்றாக பேச தெரிந்த பக்குவம் இருந்தால் மட்டுமே மத்தியஸ்தம் வைக்க வேண்டும். இல்லாவிடில் இந்த விஷயங்களில் தலையிடக்கூடாது.
எவ்வளவு காசு பணம் இருந்தாலும், எவ்வளவு தைரியம் இருந்தாலும் பேச தெரிந்திருக்க வேண்டும், சமாதானப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். இப்பொழுது இந்த அம்மா துன்பத்தை விலை கொடுத்து வாங்கிவிட்டார் அல்லவா? இது தேவையா? தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது கோயம்புத்தூர்.